இறுதி மணியோசை. தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகம். The End Time Bell, the prophetic book of Daniel. மாபெரும் உலக வல்லரசுகளை உருவாக்கி ஆண்ட பேரரசர்களில் பலர் சிரம் தாழ்த்தி, இவரே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். இவரே தேவன், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று யாரை அறிக்கையிட்டார்கள் என்பதை உலக சரித்திரத்தை எழுதியவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவைகள் கல்வெட்டுகளாகவும் அரசாங்க ஆணைகளாகவும் காலத்தால் அழியா பதிவுகளாகவும் உலகின் தலை சிறந்த அருங்காட்சியகங்களில் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. கிமு 605 அசீரியர்களை வென்று பாபிலோனிய பேரரசை நிலைநாட்டின கல்தேயர்களின் மாமன்னன் நேபுகத் நேச்சார் கிமு 538 பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை நிறுவி 247 நாடுகளை தன் குடையின் கீழ் கொண்டு வந்த சைரஸ் என்கிற கோரேஸ், மூன்றாவது சாம்ராஜ்யமான மேதிய பெர்ஷிய வல்லரசின் பேரரசன் தரியு என்கின்ற டாரியஸ் முதற்கொண்டு இந்நாட்களில் அமெரிக்க அதிபராக இருக்கும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரை நடுக்கத்தோடும் வணக்கத்தோடும் வியந்து இவரையன்றி மெய் தேவன் இல்லை என்று எந்த தேவனை அறிக்கையிட்டார்களோ அந்த தேவனை பற்றித்தான் பரிசுத்த வேதாகமம் என்கிற திருவிவிலியத்தில் உள்ள தானியேல் என்கிற மகத்தான புத்தகம் பேசுகின்றது. இப்புத்தகத்தின் ஆசிரியர் 4 உலக வல்லரசுகளின் பேரரசர்களின் ஆலோசகராகவும் ராஜ்யத்தின் பிரதான மந்திரியாகவும் அம்மாபெரும் சாம்ராஜ்யங்களின் தவிர்க்க முடியாத மாபெரும் ஆளுமையாகவும் திகழ்ந்தவர். இலக்கியங்கள், காப்பியங்கள், புராணங்கள் நிறைய தேவர்களை குறித்த பாடல்கள், கதைகளை பற்றி பேசுகின்றன. இந்த தேவர்கள் யாரும் உலக சரித்திர நிகழ்வுகளை, தேசங்களை, ராஜாக்களை குறித்து முன் அறிவித்தது இல்லை. சதுரங்க அட்டையின் காய்களைப் போல் ராஜ்யங்களின் ராஜாக்களை நகர்த்தியதும் இல்லை. அவர்களது முடிவை பட்டவர்த்தனமாக பொதுவெளியில் அறிவித்ததும் இல்லை. இந்த தேவர்கள் சர்வ ராஜ்யங்களின் பின்னணியில் செயலாற்றியதற்கான கால பதிவுகள் எதுவும் இல்லை. ஆனால் உலக சரித்திரத்தை, சாம்ராஜ்யங்களை குறித்து முன்னெழுதி அறிவித்து அதை உறுதிப்படுத்தின மெய்தேவன் ஒருவர் உண்டு. அவர் யார் என்று அறிய இத்தொடர் ஆதாரபூர்வமாக அறிவிக்கும் தானியேல் என்கிற தீர்க்க தரிசன புத்தகத்தின் செய்திகளுக்கு சற்று செவி கொடுங்கள். மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதை உணர்வீர்கள். இப்புத்தகம் 12 அதிகாரங்களை கொண்டது. 1 முதல் 6 வரையிலான பகுதிகள் யூதா தேசத்திலிருந்து அடிமையாக 15 வயதில் கொண்டு போகப்பட்ட அரச குலத்தை சார்ந்த தானியேலும் உயர்குடி பிறப்புகளான அவரது 3 நண்பர்களும் யாரால் பாபிலோன் தேசத்திற்கு எப்பொழுது எப்படி கொண்டு போகப்பட்டார்கள், அங்கே கடவுளுக்கு எதிரான கலாச்சாரத்தின் மத்தியில் எப்படி தங்களை தங்கள் தேவனுக்கு உண்மையாக தீட்டுப்படாமல் காத்து கொண்டார்கள், பின்பு பாபிலோன் தேசத்தின் முக்கிய அதிகாரங்களை பெற்று எப்படி அத்தேசத்தின் உயர் பதவிகளில் அமர்ந்தார்கள், பின்னர் எவ்விதம் கடும் விசுவாச சோதனைகளுக்கு ஆளானார்கள், அதில் எவ்விதம் வெற்றி சிறந்து பேரரசர்களையே திகைக்க வைத்தார்கள் என்பது போன்ற சம்பவங்களை காணலாம். 7 முதல் 12 வரையிலான பகுதிகளில் தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தின சொற்பனங்கள், தரிசனங்கள் ஆகியவைகளை காணலாம். அந்த சொற்பனங்கள் பூமியில் தோன்றப்போகிற ராஜ்யங்களை குறித்தும் அவைகளின் முடிவை குறித்தும் பேசுகின்றன.
அது எவ்விதம் 100% பூவுலகில் நிகழ்கின்ற நிகழ்வுகள், அரசியல் மாற்றங்கள், சாம்ராஜ்யங்களின் முடிவுகளோடு ஒத்து போகிறது என்பதும், இனி ஒருபோதும் அழியாத இறுதி சாம்ராஜ்யம் குறித்தும் அது எப்போது யாரால் ஸ்தாபிக்கப்படும் என்பதும், இஸ்ரேல், எகிப்து, சிரியா தேசங்களை குறித்த அன்றைய தீர்க்கதரிசன செய்தி இன்று எப்படி நிறைவேறுகின்றது என்பதும், இறுதி கால நிகழ்வுகளின் அறிகுறிகளுமே இப்புத்தகத்தின் பிரதான சிறப்பம்சங்கள். எபிரேய வழக்கத்தின்படி இப்புத்தகம் தேவனிடத்திலிருந்து தொடர்ச்சியாக வெளிப்பாடுகளை பெற்று வந்த ஒரு தீர்க்கதரிசியின் பெயரையே தலைப்பாக கொண்டுள்ளது. இப்புத்தகத்தை காலத்தின் கண்ணாடி எனலாம். ஏற்கனவே நிகழ்ந்தவைகளை மட்டுமல்ல, இனி நிகழப் போகின்ற அதிமுக்கிய நிகழ்வுகளை காரண காரியத்தோடு இப்புத்தகம் முன்னறிவிப்பது ஒரு பிரமிப்பூட்டும் செய்தி. உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ யூத மக்களாலும், உலக வரலாற்று ஆசிரியர்களாலும், தலைவர்கள், விஞ்ஞானிகளாலும் இதிலுள்ள சம்பவங்கள், தரிசனங்கள், வெளிப்பாடுகள் இன்று வரை விவாதிக்கப்பட்டு வருகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. இப்புத்தகம் எழுதப்பட்டு பல நூறு வருடங்களுக்கு பின்னும் அப்போஸ்தலர் யோவானால் எழுதப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற பிரபலமான புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன நூலுடன் அப்படியே ஒத்துப்போவது இதன் நிலைத்தன்மைக்கு சான்று. ஆச்சரியங்களாலும் வியப்பூட்டும் நிகழ்வுகளாலும் குறியீடுகளாலும் நிரம்பியிருக்கும் நூல் என தானியேல் நூலை சொல்லலாம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன், அதாவது 530 வருடங்களுக்கு முன் நடந்தவைகள் இப்புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பரிசுத்த வேதாகமத்தின் 1028வது பக்கத்தில் இந்நூல் துவங்குகின்றது. பரிசுத்த வேதாகமத்தில் மொத்தம் 66 புத்தகங்கள் உள்ளன. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று இரு பகுதிகளாக உள்ள வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களும் உள்ளன. பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் தானியேல் 27வது புத்தகமாக வைக்கப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டு புத்தகங்களின் வரிசையில் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற தீர்க்க தரிசன நூலும் 27வது புத்தகமாகவே வைக்கப்பட்டுள்ளது என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. வேதாகமம் 16 தீர்க்க தரிசன புத்தகங்களை கொண்டுள்ளது. இதில் 4 பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்களில் கடைசி புத்தகமாக தானியேல் வருகின்றது. இதை தவிர 12 சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களும் வேதாகமத்தில் உண்டு. 27 புத்தகங்களுள்ள புதிய ஏற்பாடு ஒரே ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தை மட்டுமே கொண்டுள்ளது. அது பரிசுத்த யோவானால் பத்மோ தீவில் எழுதப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகம். வேதாகமத்தின் கடைசி புத்தகமான இந்த புத்தகம் பெருமளவிற்கு தானியேலோடு ஒத்துப்போகின்றது. இவ்விரு புத்தகங்களும் அப்பாக்கலிப்டிக் என்கிற இலக்கிய நடையில் எழுதப்பட்டவைகள். இவைகள் மனுஷரின் சாம்ராஜ்யங்களின் மேல் தேவனுக்கிருக்கும் ஆளுகையை துல்லியமாக மெய்ப்பிக்கின்றன. திருவிவிலியமே ஒரு வியப்பூட்டும் புத்தகம்தான். இதன் 66 புத்தகங்களும் வெவ்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்டது என்றாலும், வெவ்வேறு நபர்களால் இயற்றப்பட்டது என்றாலும், அவைகள் ஒரே நேர்கோட்டில் ஒரே செய்தியைத்தான் அறிவிக்கின்றன. நீங்கள் எந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டிருந்தாலும், சகலத்தையும் முன்னறிவித்து அதன்படி நிகழ்த்தும் நிகரற்ற தேவனை பரிசுத்த வேதாகமத்தில் மட்டுமே சந்திக்கலாம். அவரே வானாதி வானங்களையும் அஸ்திபாரமின்றி அழகிய கூடு போல் அந்தரத்தில் தொங்கும் இந்த பூமியையும் அதன் நிறைவையும்
மனிதனையும் சகல ஜீவ ராசிகளையும் சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களையும் உண்டாக்கியவர். உண்டானவைகள் யாவும் அவராலே அன்றி உண்டாகவே இல்லை. காற்றும் மழையும் பனியும் மின்னலும் கடும் குளிரும் மின்னலும் இடியும் கல்மழையும் காலங்களும் அவரது பண்டசாலையில் வசிக்கின்றன. பூமி சூரியனை சுற்றும் பாதை, ஆழத்தின் மடியில் ஓடும் ஊற்றுகள், அதன் மையத்தில் கொதித்து பொங்கும் அக்கினி ஆறுகள், ஆழியின் பேரலைகள், சிற்றலைகள், சகல கிரகங்களின் அணிவகுப்புகள் அவரது சொற்படிதான் இயங்குகின்றன. அவராலே அரசர்கள் ஆளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். அவரே ராஜ்யங்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர்களது நினைவுகளை தமது கரத்தால் நீர்க்கால்களைப் போல திருப்புகிறார். ஞானம், அறிவு, மறைபொருள், அதிகாரம், ஆளுமை யாவும் அவருடையவைகள். அவைகளை தமக்கு பிரியமானவர்களுக்கு அவர் அருளுகிறார் என்பதே திருவிவிலியத்தின் சிறப்பு செய்தி. ஒருவன் திருவிவிலியம் என்கிற பரிசுத்த வேதாகமத்தை கருத்தாக கற்றால் அவன் மெய்ப்பொருளாம் சிருஷ்டிகர்த்தர் யார் என்று அறிவான். சிருஷ்டிகளை அல்ல, இந்த பிரபஞ்சத்தை அல்ல, அவைகளை சிருஷ்டித்தவரையே தொழுது கொள்வான். இந்த திருவிவிலியம் அறிமுகப்படுத்தும் தானியேல் என்கிற புத்தகத்தை எழுதிய மிக சிறந்த ஆளுமை உலக வல்லரசுகளின் நிலைப்பாட்டை தேவன் அருளிய ஞானத்தால் முன்னறிவித்தார். அவரது வாழ்க்கை வரலாற்று சம்பவங்கள், அவருக்கு அருளப்பட்ட வெளிப்பாடுகள், தரிசனங்களின் விளக்கங்களை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு ஆராய்ந்து பார்ப்போம். தானியேல் புத்தகத்தின் அமைப்பும் சிறப்பும். தானியேல் புத்தகத்தின் ஆசிரியர் தானியேல் தான். தானியேல் என்கிற எபிரேய பெயருக்கு தேவனே எனது நியாயாதிபதி என்பது பொருள். தானியேல் இப்புத்தகத்தை எழுதினார் என்பதற்கு வலுவான ஆதாரங்கள் உண்டு. தானியேல் 9வது அதிகாரம் 2வது வசனம், 10வது அதிகாரம் 2, 7 ஆகிய வசனங்கள், தானியேல் 12வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இதை உறுதி செய்கின்றன. தானியேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து தன் சுயசரிதையை முன்னிலையில் எழுதுவதை காணலாம். பழைய ஏற்பாட்டில் தானியேல் என்கிற பெயரில் 3 நபர்கள் உள்ளனர். 1 நாளாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம், எஸ்ரா 8வது அதிகாரம் 2வது வசனம், நெகேமியா 10வது அதிகாரம் 6வது வசனம் ஆகிய வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நபர்களுக்கும் தானியேலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மேலும் இப்புத்தகத்தின் ஆசிரியர் தானியேல் தான் என்பதற்கு ஒரு வலுவான ஆதாரம் உண்டு. அவர் ஒரு தீர்க்கதரிசி என்பதற்கும் ஆதாரம் உண்டு. மத்தேயு 24வது அதிகாரம் 15வது வசனம்தான் அது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தானியேலை தீர்க்கதரிசி என்று குறிப்பிடுவதோடு அவர் மேற்கோள் காட்டியதும் தானியேல் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம்தான் என்பதை மிக தெளிவாக காண்பிக்கின்றது. எசேக்கியேல் தானியேலை குறித்து எசேக்கியேல் 14வது அதிகாரம் 20வது வசனத்திலும் 28வது அதிகாரம் 13வது வசனத்திலும் குறிப்பிடுகின்றார். தானியேல் ஒரு நீதிமான் என்றும் ஞானவான் என்றும் அவர் அறிக்கையிடுகின்றார். தானியேல், எசேக்கியேல், எரேமியா ஆகிய மூவரும் சமகாலத்தவர்கள். தானியேலும் எசேக்கியேலும் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். எரேமியாவோ யூதாவிலேயே இருந்தவர்களோடு கைவிடப்பட்டார். தானியேலின் காலத்தில்தான் ஆபக்கூக், செப்பனியா ஆகிய தீர்க்கதரிசிகளும் வாழ்ந்தார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மொத்தம் 735 எதிர்கால தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. இதில் 166 தீர்க்க தரிசனங்கள் தானியேல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. தானியேல் தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறுவதை
சில வரலாற்று ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்விதம் 100% துல்லியமாக தீர்க்க தரிசனம் உரைக்க யாராலும் இயலாது என்றும், தானியேல் புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் கிமு 2வது நூற்றாண்டை சார்ந்த மெகபியன்ஸால் உரைக்கப்பட்டவை என்றும், அவர்கள் நடந்த சரித்திர நிகழ்வுகளை குறிப்புகளாக தீர்க்க தரிசன வடிவில் பதிவு செய்துள்ளனர் என்றும் வாதிட்டனர். எனினும் புதைபொருள் அகழ்வாராய்ச்சியின் மூலம் கண்டெடுக்கப்பட்ட சவக்கடல் தோல் சுருள்கள் த டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் இதற்கு முடிவு கட்டின. குமரான் என்கிற இடத்தில் சவக்கடலுக்கு அருகிலிருந்த குகைகளில் ஏராளமான தோல் சுருள்கள் அகப்பட்டன. 4வது குகையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட தோல் சுருள்களில் தானியேலின் புத்தக சுருள் ஒன்று அகப்பட்டது. இவை மெகபியன் காலத்திற்கு முற்பட்டவையாதலால் மெகபியன்ஸ் இதை எழுதியிருக்க வாய்ப்பில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. தானியேலே இப்புத்தகத்தின் ஆசிரியர் என்றும், இப்புத்தகத்தில் பேரரசர் நேபுகத்நேசரின் குறிப்பேடு ஒன்றும் இணைக்கப்பட்டுள்ளது என்றும் உறுதி செய்யப்பட்டது. இப்புத்தகத்தை தானியேல் அரமேயம், எபிரேயம் என்கிற 2 மொழிகளை பயன்படுத்தி எழுதியுள்ளார். எபிரேயம் ஆபிரகாமும் அவருடைய சந்ததியினரும் பேசிய பாஷை. இது கானானிய பாஷை என்று ஏசாயா 19வது அதிகாரத்திலும், யூத பாஷை என்று 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரமைக் என்பது ஆபிரகாமின் மூதாதையர் பேசிய கல்தேயரின் மொழி. ஆபிரகாம் சுமேரிய நாகரிகத்தை சார்ந்த மெசபத்தோமியாவில் உள்ள ஊர் என்கிற கல்தேயரின் பூமியை சார்ந்தவர். இம்மொழி எபிரேயத்தோடு நெருங்கிய தொடர்புடையது. இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட போது வலுக்கட்டாயமாக அவர்கள் கல்தேய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. கல்தேயரின் மொழியான அரமைக் மிகவும் எளிமையானதும் எபிரேயத்தோடு நெருங்கிய தொடர்புடையதும், அப்போதைய பேரரசின் முக்கிய வர்த்தக மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் இருந்ததால் இந்த அரமைத்தான் பாபிலோனில் இருந்த யூத குடும்பங்களில் பேச்சு மொழியாக பயன்படுத்தப்பட்டது. எபிரேயமோ அரிதாகி வந்தது. எபிரேயர்களின் ஆகமங்கள் இந்நாட்களில் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு சப்த்வஜிந்த் என்கிற பெயரில் பயன்படுத்தப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அரமைக் மொழியை தான் பேசினார். ஆனால் சிறையிருப்பிற்கு பிறகு யூதர்கள் அடிமை மொழி என அரமைக்கை ஒதுக்கினர். யூத பாஷையான எபிரேயம் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றது. ஆனால் சிறையிருப்பின் காலத்தில் வாழ்ந்த தானியேல் தனது புத்தகத்தில் இவ்விரு மொழிகளையுமே பயன்படுத்தினார். தானியேல் புத்தகத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். தானியேல் முதல் அதிகாரம் எபிரேயத்தில் எழுதப்பட்டது. இவ்வதிகாரம் யூதா சிறைப்பட்டு போன வரலாற்றை கூறுவதால் அவர்களது மொழியான எபிரேயமே இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்புத்தகத்தின் 2ஆம் பகுதி என்று 2வது அதிகாரம் 4வது வசனத்தின் பிற்பகுதி முதல் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம் வரையிலுள்ள பகுதியை சொல்லலாம். இவைகள் பாபிலோனில் நிகழ்ந்தவைகளையும் புறஜாதிகளின் காலம் ஜெனடைல்ஸ் டைம் பற்றி பேசுவதாலும், பூமியில் தோன்றிய 4 பெரிய பேரரசுகளை குறித்த குறிப்புகளை கொடுப்பதாலும் இவை கல்தேயர் மொழியான அரமைக்கில் எழுதப்பட்டது. 3வது பகுதி 8வது அதிகாரம் முதல் 12வது அதிகாரம் வரையிலுள்ள இறுதி பகுதி. இது இஸ்ரேல் மக்களுக்கான விடுதலையின் செய்தியையும், மேசியாவின் வருகை மற்றும் 70 வாரங்கள் குறித்த செய்திகள், கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, உலக சாம்ராஜ்யங்களின் அழிவு, அழியாத தேவராஜ்யத்தின் தோற்றம், நியாய தீர்ப்பு என்கிற செய்திகளையும் உள்ளடக்கியதால் எபிரேயத்தில் எழுதப்பட்டது. தானியேல் புத்தகம் கிமு 605 முதல்
கிமு 536 வரை பாபிலோனில் சிறைப்பட்டு போன யூதா மக்களின் வாழ்வியலை களமாக கொண்டுள்ளது. பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டிருந்த 70 ஆண்டுகால செயல்பாடுகள் முழுவதையும் பாலம் போல் தானியேல் ஒன்று சேர்த்துள்ளார். தானியேல் தேவனின் பேச்சாளராக யூத மற்றும் புறஜாதியருக்கு தேவனின் தற்போதைய மற்றும் எதிர்கால திட்டங்களை அறிவித்தார். தேவனின் ராஜரீக கட்டுப்பாட்டை இப்புத்தகம் வெளியரங்கமாக்குகின்றது. இஸ்ரவேல் தேசத்தின் மீது வரும் அந்நிய தேசத்தின் ஆளுகை இப்புத்தகத்தின் தீர்க்க தரிசன வசனங்களின்படி துல்லியமாகவே நிறைவேறியது. உதாரணமாக கிமு 605 முதல் 539 வரை பாபிலோனிய ஆளுகை, கிமு 539 முதல் 331 வரையிலான மேதிய பர்ஷிய ஆளுகை, கிமு 331 முதல் 146 வரை வந்த கிரேக்க ஆளுகை, கிமு 146 முதல் கிபி 716 வரை வந்த ரோம ஆளுகை. இவைகளை குறித்து முன்பே இப்புத்தகம் தெரிவித்திருந்தது. மேலும் 9வது அதிகாரம் தானியேல் காலத்திலிருந்து கிறிஸ்துவின் ராஜ்யம் வரைக்குமான காலத்தின் கட்டமைப்பை வெளிப்படுத்துகின்றது. பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த 70 வருட காலத்தில் நிகழ்ந்த பல சம்பவங்கள் இன்று உலக அரங்கில் பெருமளவிற்கு பேச்சு பொருளாக இருந்து வருகின்றன. அரண்மனை நிகழ்வுகள், பேரரசர் நேபுகாத்நேசர் கண்ட சொப்பனங்கள் மற்றும் தானியேல் அவரது நண்பர்கள் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்கள், 9வது அதிகாரம் பேசும் 70 வாரங்கள் ஆகியவை இன்று வரை பிரபலமான பிரசங்க கருப்பொருளாக பேசப்பட்டும் கேட்கப்பட்டும் வருகின்றன. துல்லியமாக நிறைவேறும் தானியேலின் தீர்க்க தரிசனங்கள் சத்திய வேதாகமம் சத்தியம் என்பதையும் அதன் தேவன் நித்தியத்தின் அதிபதி என்றும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கின்றன. இப்புத்தகத்தின் செய்திகளை பகிர்வதின் மூலம் மெய் வழியையும் மெய் தெய்வத்தையும் நீங்கள் பலருக்கு அறிமுகப்படுத்தலாம். உங்கள் சபையார், குடும்பத்தார், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இத்தொடரை அறிமுகப்படுத்தி இறை பணியில் உதவிடுங்கள். உங்கள் உள்ளங்களில் இல்லங்களில் இறையரசு வருவதாக, இறையொளியில் என்றென்றும் வாழ்வீர்களாக என்று வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பைபிள் பிளானட் மருதோன்றி பூங்கொத்திற்காய் ஒலிக்கும் ஒரு காட்டுப்புறாவின் சத்தம். நன்றி, மகிழ்ச்சி, ஷாலோம்.